பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை சங்கீதம் 117 22 23. வீடு கட்டிக்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கத்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப நபர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில் அல்லது ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஆகாதென்று கூட உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் வார்த்தையை கூறுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை, அதாவது உங்கள் குடும்பத்தினர்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஐசப்பா கத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் உங்களை தலைக்கல்லாய், அதாவது மூளைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறார். அது உங்களாலே நம்பக்கூடியாத அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். இப்படிப்பட்ட ஆகாதென்று தள்ளின உங்களை மூளைக்கல்லாய் மாற்ற தேவன் விரும்புகிறார்னா, அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தினமும் கர்த்தரை குறித்து தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பல பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் கூட நீங்கள் கடந்து போகலாம். உங்கள் குடும்ப நபர்கள் நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் கடந்து போகலாம். உங்களை குறித்த ஒரு அக்கறை கூட உங்கள் குடும்பத்தில் இல்லாதபடி நீங்கள் காணப்படலாம். இது நிமித்தம் நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட காணப்படலாம். இப்படி இருக்கிற உங்களே பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் குடும்ப நபர்கள் ஒதுக்குனாலும் நான் உன்னை ஒதுக்குவதில்லை, உன்னை நான் தள்ளுவதில்லை. உன்னை நான் என்ன செய்ய, இப்படி தள்ளின உன்னை தான் நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது பாருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக உங்கள் பாடுகள் உபத்திரங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சகித்து நீங்கள் போங்க. அது நிமித்தம் நீங்கள் பின்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அது உங்களுக்கே தெரியும். அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் எந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லி நீங்களே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் குடும்ப நபர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் சொல்லி ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே குடும்ப நபர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் கூட ஆண்டவரே காணப்படலாம். சுவாமி, என் தேவ ஆவியானவர் பிள்ளைகள் ஆண்டவரே இசப்பா, இந்த தள்ளின அந்த பிள்ளைகளை தாண்டவரே தேவன் அப்பா நீர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒரு நாள் ராஜா அது ஆச்சரியம் அவங்களுடைய கண்களுக்கு கூட கர்த்தாவே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமான உன்னதமான உயரத்தில் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை வைத்து நீர் அழகு பார்க்க போகிற தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் செய்து முடிக்க போகிற உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.